இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கூலிப்பட ரோஸ்ட். படத்தில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. முதல்ல ஃப்ளாஷ்பேக்கு வருவோம். ஃப்ளாஷ்பேக்கில் தலைவரை டிஏஜிங்கில் செம்மையாக காட்டிட்டு போயிரு நம்ம டைரக்டர். அதுவும் ஏஐ டெக்னாலஜியில் ரொம்ப போத்தே விளையாடிட்டாரு. அமீர் கானுக்கு கூட டிஏஜிங் டெக்னாலஜியில் சூப்பராக ஒரு மரத்தை மறிச்சிட்டாரு. ஆனால் நாகார்ஜுனாக்கு மட்டும் ஏன் டிஏஜிங் வைக்கிறேன்னு ஒரு டவுட் எனக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. ரஜினி சாரோட சத்யராஜோட டிஏஜிங் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. முதல்ல சொல்லிக்கிறேன், இப்போ லோகேஷ் கனகராஜன் சார் ப்ராடக்ட் மாதிரி எது தெரியல. முழுக்க முழுக்க அவர் ரஜினி சாருக்காக ஸ்கிரிப்டை இறங்கி வளைஞ்சி எல்லா பக்கமும் ரொம்ப வளைஞ்சி அவர் கடைசியில் ஒழிஞ்சே போயிட்டாரு. இந்த படத்தோட மெயின் மேட்ரு என்னன்னா, ரஜினியோட ஃப்ரெண்டு திடீர்னு இறந்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் கண்டுபிடிக்கிறாரு, இந்த மாதிரி அவர் இயற்கான முறையில் சாதனை அப்படின்னு சொல்லி அட்டாப்சி விருக்கோள் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்கள பழி வாங்குறதுக்காக அவர் பொண்ணோட சேர்ந்து என்னென்ன பண்ணுறாருன்னு கதை. அப்போதான் சார்லி ரஜினி சார்கிட்ட பிளாஸ்பேக் சொல்கிறாரு, சத்யராஜ் சார் 3 பொம்பளை பிள்ளைங்களை வச்சு எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு. அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிச்ச எலக்ட்ரானிக் சாம்பிள் மிஷினை மனுஷங்களை சாம்பிள் ஆக்கிற மிஷினை நாகார்ஜுனா ப்ரெஷர் பண்ணி இவரை கண்டுபிடிக்க வைக்கிறாரு. ஒவ்வொரு நைட்டில் 22 பணத்தையும் எரிக்கிறாரு. எரிச்சகையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு லட்சமாக பணம் கொட்டுது. இதை வச்சு அவர் 3 பொண்ணையும் கரையை தெரியலான்னு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா அடுத்து தொடர்ந்து போனப்பா அனுப்புகிறாரு. இவரும் அந்த சேரில் உட்கார வச்சு பஸ்ஸமாக்கிடுறாரு. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா லட்சமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி லட்சமாக சம்பாதிச்ச சத்யராஜ் திடீர்னு செத்து போனான்டா சார்லி ரஜினி கிட்டே சொல்லிட்டு இருப்பாரு. இந்த கேவலமான ஃப்ளாஷ்பேக்கை கேட்டோன்னு காரி துப்பணும் போல இருந்தது. நாங்கள் என்னமோ சத்யராஜ் நீதி நேர்மை நியாயத்துக்கெல்லாம் போராடிட்டு திடீர்னு வீட்டில் இவங்களை கொண்டுட்டாருன்னு நினைச்சா, ஆனால் இது கூட பரவாயில்லங்க. நம்ம ரஜினி சார் இதுக்கப்புறமும் அவரை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க போறாரு. போனதுக்கப்புறம் சேரை ஆப்ரேட் பண்ண முடியும்னு சொல்லி அந்த சேரையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆப்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் பணமாக எரிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா காசுக்கு மலை மாதிரி கொட்டும் கொட்டுது. இதில் சத்யராஜோட பொண்ணு சுற்றியாதன் பார்த்தீங்கன்னா அவங்க 2 தங்கச்சிகளையும் நல்ல பெரிய காலேஜில் படிக்க வச்சு ஈஸெல்லாம் கட்டுற மாதிரி சீனை காட்டுவாங்க. ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னமோ நீதி நேர்மை நியாயத்தோட சம்பாதிச்சு அவங்க 2 தங்கச்சிக்கும் ஃபீஸ் கட்டியிருப்பாங்கன்னு பார்த்தா இவங்களும் அவங்க அப்பா மாதிரியே போன இருக்கிற வேலையை தான் பார்த்தாங்க. ஒரே பாட்டில் கோடீஸ்வரன் ஆம்லா படத்தை நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் போன எரிச்சு கோடீஸ்வரன் எவ்வளோ ஆயிருப்பாங்க உங்களுக்கு. நல்ல வேறு முள்ளேறதுக்கு இது ஒரு பாட்டாக போட்டு பின்னாடி பேக்ரவுண்டில் போட முட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். இல்லைன்னா இதையே ரோல் மாடல் எடுத்து நிறைய பேர் போன இருக்க ஆரம்பிச்சுவாங்க. அதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் சார்லி ஒன்று சொல்லி விட்டுருவாரு. அதாவது யார் உங்கள் லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் கூலி நம்பரை சொல்கிறாங்களோ அவங்க தான் உங்கள் சொந்த பொண்ணு அப்படின்னு. அதே மாதிரி ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்டான நிலைமையில் இருக்கும்போது சாவு கண்டு முன்னாடி இருக்கும்போது ஃபோன் பண்ண சொன்னாரா அவங்க அப்பா. ஃபோன் பண்ணி இந்த கூலி நம்பரை சொல்ல சொன்னாங்களா. சரி அவங்களும் போனை வாங்கி அவங்க அப்பா பேருக்கு இன்னாரு அப்படின்னு சொல்லி கூலி நம்பரை சொல்லி அந்த அம்மா பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோனு கட் ஆகுது. லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க, ட்ரூ கலர்னு ஒன்று இருக்குது. அதில் அந்த நம்பரை ஃபிட் பண்ணுறோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது 6 பேரில் இருக்குன்னு எல்லா டீட்டெயிலும் வந்துடும். சரி லேண்ட்லைன் நம்பராக இருக்கனால பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் போய் கேட்டு வந்தால் கூட அவங்க அட்ரஸ் அலோரில் வாங்கிட்டு அட்ரஸே சொல்லி விட்டுருவாங்க. 29 வயசாகியும் இவ்வளோ வெகலியாக இருக்கியே பாப்பா. பாவம் அப்போ உன் தங்கச்சி 2 பேர் இன்னும் வெகலியாக இருப்பாங்க போல இருக்கே. நாகார்ஜுனா சாரோட ஆக்டிங்கில் எந்த குறையுமே இல்லை. ஜஸ்ட்டு ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா, அவர் பண்ண எல்லா ஃபைட்லையுமே டூ போட்டுறது எல்லாமே கிளியராக தெரிஞ்சது. அதுவும் கிளைமேக்ஸில் ரஜினி சாரோட போடுற ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கும் நாகார்ஜுனா சாருக்குமே 2 பேருக்குமே டூ போட்டிருப்பாங்க. அது நல்ல கிளியராகவே தெரிஞ்சது. ஒரு 2-3 ஷாட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே டூ ஆர்டிஸ்ட் தான். நாகார்ஜுனா சார் ரஜினி சார் அடிக்கடி பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார், எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த டைலாக் சொல்லும் போதெல்லாம் எனக்கு யாம இருக்க பயமைன்னு ஒரு படம், ஒரு பேய் படத்தை ஞாபகம் வந்துச்சு. அதில் நிறைய பேர் ஒரு கிட்ட கேட்பாங்க, சார் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா அவர் ஒரு விட்டு படத்தில் நடிச்சிருப்பாரு. அதனால் எல்லாருமே அவங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் வந்திருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா அவரோட அப்பாவே கொண்டதே ரஜினி சாரா. அதை இவர் மறந்துட்டாராம். ஆனால் அப்பா அவிகளை ரஜினி படத்தில் அவள் லவ்வரை கொண்டதுக்கே அவள் பச்சை குத்திட்டு அலைஞ்சிட்டு இருந்தான்.
நியாயமா பார்த்தா குரூப் விஷயங்கள பிரபுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா இறந்தது வந்து அடிக்கடி கனவுல வருமா. தூங்கும்போது அந்த கனவு வரும்போதெல்லாம் பிரபு சார் இருக்கிற எந்திரிச்சு அதை நினைச்சு பார்த்துட்டு அப்படியே படம் தூங்குற மாதிரி ஒரு சீன் வரும். ஒருவேளை நாகார்ஜுனா சார் டெய்லி சரக்கு அடிச்சுட்டு தூங்குனதுனால இதெல்லாமே மறந்துட்டாரோ என்னமோன்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ரஜினி சார் சொல்லுவார், 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் ஒரு இடத்துல வேலை பார்த்தேன் அவர்கிட்ட. ஸோ 35 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தாருன்னா அப்போ ஒரு வயசு 18, இப்போ அவர் வயசு 53. இப்போ ரஜினிக்கு 53 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 29 வயசு சுற்றி வயசு கழிச்சுக்கோங்க. ஸோ 29 வயசு கழிச்சிங்கன்னா 24 வயசு. ஸோ 24 வயசுல தான் வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனோட அப்பாவை வந்து ரஜினி கொலை பண்ணுறாரு. நல்லா கேட்டுக்கோங்க. ரஜினிக்கு 24 வயசு இருக்கும்போது தான் நாகார்ஜுனாக்கு 15 வயசு. அவர் ரொம்ப சின்ன பையனாக இருந்தார். ஸோ அந்த சின்ன பையனோட வயசுக்கும் ப்ளஸ் வந்து 29 வயசு 20 வயசு வச்சுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ்பேக் சொல்லிட்டு இருக்கும்போது வந்து நாகார்ஜுனாக்கு 44 வயசும் ரஜினிக்கு 53 வயசு இருந்திருக்கணும். இந்த கிளைமேக்ஸ் சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா என் பையனை கொண்டுட்டாங்க அப்படின்னு நாகார்ஜுனா சொல்கிறாரு. சரி, அவர் பையனோட வயசு என்ன இருக்குன்னு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக இருக்கணும்னா எப்படியும் ஒரு 24 25 வயசு இருக்கணும். சரி, அவருக்கு 25 வயசுனே வச்சுக்கோங்க. 54 மைனஸ் 25 கொடுத்தா 19 வயசு இருக்கு. அப்போ நாகார்ஜுனா சார் வந்து 19 வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு போல இருக்கு. அவங்க அப்பா இறந்து 4 வருஷத்துலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. உபேந்திரா சார் வந்து ஒரு ஃபைட்டுக்கு வருவார். சும்மா கிளாஸாக இருக்கும், மாசாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பிஜிஎம் கொடுத்துருப்பாங்க. அது செம்மையாக இருந்தது. சும்மா சொல்லக்கூடாது. அனிருத் சார் இந்த படத்தை வந்து அப்படியே ஆஞ்சநேயர் சஞ்சீவமலை தூக்கிட்டு வர மாதிரி இந்த படத்தை அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தார் எல்லா சீன்லேயும். அனிருத் சார் பிஜிஎம்மும் பாட்டும் இல்லைன்னா இந்த படத்தில் உட்காரவே முடியாது. அந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கும் படம். ஒரு விஷயத்த ரொம்ப பாராட்டணும் ஆக்சுவலி. அதாவது நாகார்ஜுனா சாருக்கு ஒரு இங்கிலீஷ் சாங் கொடுத்துருப்பாரு. அதாவது ஐ ஆம் இன் டேஞ்சர்னு சொல்லி ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. அதை இங்கிலீஷில் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொழியிலையும் அது ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. பட்டு இதே வந்து அவங்க ஒவ்வொரு மொழியிலையும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு பாடலாசிரியருக்கும் பணம் கொடுத்துருக்கணும். அது எல்லாம் மிச்சம்படுத்தி ஒரு இங்கிலீஷ் பாட்டை போட்டுருக்கு பாருங்க. அது யாரோட ஐடியான்னு தெரியல. அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். உபேந்திர சாருக்கு ஒரு 114 நம்பர் ரூமை காட்டி அவர் ரொம்ப வருஷமாக அது பிளே இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பில்லை கொடுப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் அந்த ரூமில் என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? ஆக்சுவலி நிலாம்பரி ஆண்டின்னு கூட பார்த்தீங்கன்னா அவங்க பல வருஷம் ஒரு ரூமில் இருந்தாலுமே படையப்பால் வந்து ரஜினி தாலி கட்டுற சீனை திருப்பி 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 பார்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா என்ன? இந்த படத்தில் ராட்சித்ரான்னு சொல்லி ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசனோட பர்ஃபார்மன்ஸே எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசன் மொத்தம் இந்த படத்தில் டம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க கேரக்டர் எங்கேயோ போன மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ருதி ஹாசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்லாம் செட்டே ஆகாது. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து காமெடி கடந்த ஹீரோயினோட கேரக்டர் தான் ரொம்ப நல்லா செட் ஆகும். நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா வேதாளம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் 3 இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா கலக்கியிருப்பாங்க. இவ்வளோ நல்ல கேரக்டர் போல ராட்சத்திராவோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கட்டி போட்டாலும் ஒரு இடமா இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்காரோட வந்து பார்த்தீங்கன்னா அதே ட்ரெயினில் இருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஸ்க்ரீன் பிளே எழுதுனவங்க யாரோ தெரியல. அவங்க வந்து ஒரே செகண்டில் இந்த கேரக்டரை மொத்தமாக சிதைச்சிட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே ஸ்ருதிஹாசன் வந்து அவங்கள வந்து வீடியோ கனெக்டில் பார்த்துருப்பாங்க. பட் அதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா ராஜித்ரா வந்து அவங்க ஸ்டேஷனில் கூப்பிட்ட உடனே ஸ்ருதிஹாசன் போயிடுவாங்க. நல்லா வந்து கேரக்டரை மொத்தமாகவே வந்து சிதைச்சிட்டாங்க ஸ்க்ரீன் பிள்ளையில். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அமீர் கான் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. ஒரு மாசான என்ட்ரி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் என்னதான் மாசா கொடுத்தாலும் ரோலெக்ஸ் மாஸ் மாதிரி இதில் வரல. உள்ளே வந்தோடனே ஒரு 20 பேரை சுட்டு தட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அலுவல் எடுத்து ரஜினி சர்க்கத்தில் போட வரும்போது திடீர்னு எப்படி இருக்கீங்க அண்ணான்னு கேட்குறாரு. ஏன்னா நாகார்ஜுனாவை அவரோட அப்பாவை கொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனாவும் அமீர் கானும் அங்கே தான் இருப்பாங்க. நாகார்ஜுனாவுக்கும் சுத்தமாக மெமரி லாஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இவருக்கு நல்ல மெமரி இருக்கிறதுனால ரஜினி சாரை உடனே கண்டுபிடிச்சிடுவாரு. ஒரு பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணும்போது ரஜினி சார் பல இடத்துல தேடினாரு. ஆனால் எங்கேயுமே கிடைக்கலன்னு சொன்னாங்களா. அதுக்கப்புறம் இப்போ தான் அவங்கள பார்க்குறேன், என் பிஸ்னஸ்க்கு ரைட்டாண்டா இருங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்குறாரு. உடனே ரஜினி சாரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இந்த படத்தில் ஷோபின் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. ஃபைனலாக உபேந்திரா அமீர் கானும் ரஜினிகாந்தும் பீடி பிடிக்கிறாங்க. கடைசியில் பீடி பிடிச்சி முடிச்சு படத்தையும் முடிச்சிடுறாங்க.